எங்களோட ஏஸ்தட்டிக் ஹெச்ஓடி டாக்டர் மகாலட்சுமி மேம் அண்ட் அண்ணா நகர் சென்டர் மேனேஜர் கீதா சாய் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கலர்ஸ் பற்றி எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்கு வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஸ்ரீ பஜகுணா சார் இப்போ பேச போகிறார். சார், ஓவர் டு யூ சார். குட் ஆஃப்டர்நூன், அனைவருக்கும் வணக்கம். இந்த கலர்ஸ் 2.0 நிகழ்ச்சிக்கு வந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும், அதே மாதிரி 22 வருஷமாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக ஆதரவாக இருக்கிற எல்லா கலர் ஸ்டாஃப்க்கும், அதே மாதிரி ஒரு 16 வருஷமாக எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் நல்லா ரிசல்ட் கொடுக்குறீங்க, உங்கள் கூட நாங்கள் எப்போவுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்கிற எல்லா தமிழ் கிளைண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ 2010 அண்ணா நகர் ரவுண்டானில் 7 ஸ்டார் பில்டிங்னு சொல்லி ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது. அதில் அன்றைக்கி ஒரு சின்ன கிளினிக், ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் கிளினிக்காக ஆரம்பித்த நாங்கள் இன்றைக்கி மொத்த தமிழ்நாட்டிலேயே ஒரு 16 பிரான்ச், இந்தியாவிலேயே ஒரு 55 பிரான்ச், 56வது பிரான்ச்சாக நாளைக்கு ஒரு 3 நாள் கழித்து வேளச்சேரியில் ஓப்பன் பண்ண போகிறோம். இது ஒரு வியாபாரமாக பார்க்காம நான் குண்டா இருந்தேன், நான் இழைச்சிருக்கேன், எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த நிறுவனத்தை ஃபவுண்டர் டாக்டர் விஜயகிருஷ்ணா அவர்கள், அவர் எல்லாருக்குமே ஒரு பல லட்ச கிளைண்ட்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இந்த நிறுவனத்தை ஒரு 22 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லி நடத்திட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ கலர்ஸ் பற்றி இன்றைக்கி நான் புதுசாக சொல்கிறதுக்கு இன்னுமே இல்லை, நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. நாங்கள் மோர் தேன் அ பிஸ்னஸ், வி லுக் இன் டு இட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட் த சொசைட்டி. கோவிட்க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், எவ்வளோ சம்பாதிக்கணுன்றது செகண்டரி ஸ்டோரி, முதல்ல அதை அனுபவிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கணுன்ற ஒரு சப்ஜெக்ட் கோவிட் நமக்கு கொடுத்தது. ஸோ அது 2004 நாங்கள் ரொம்ப தொடர்ந்து கஷ்டப்பட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சுது, எல்லாருக்கும் புரியுற அளவுக்கு கோவிட் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அட்வான்ஸ்டாக, மக்கள்கிட்ட டைமும் இல்லை பேசிக்கலி. ஸோ இதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு 3 கிலோ குறைச்சா போதும்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாங்க கிளைண்ட்ஸ் எல்லாம். இப்போல்லாம் ஒரு மாதத்துக்கு 5 கிலோ 7 கிலோன்னு சொல்லி எங்களுக்கே டார்கெட் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆரம்பிக்கணுன்ற சப்ஜெக்டில் தான் எங்கள் கலர்ஸ் 2.0 உருவாக்குனது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பேசுவோம். And my special thanks to all the press and media, and we will talk going forward. Thank you so much. Thank you sir. அடுத்ததாக பேச கூப்பிடுறவர் கண்டிப்பாக எல்லாருக்குமே செலிப்ரிட்டி தான். இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப ஸ்கூல் டேஸில் இவர் குமுதத்தில் எழுதுவார். அப்போ இப்போ வரைக்கும் எழுதிட்டு தான் இருக்காரு. அப்போ நான் படிக்க ஆரம்பித்தப்ப எப்படி இருந்தாரோ, இன்னைக்கு என் பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறா, அப்போ அப்படியே இருக்காரு. அதோட சீக்ரெட் என்னன்னு எனக்கு தெரியல. அண்டு சார் அப்பாவே சொல்லுவா சார். சரி, ஓகே. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்களை கணிச்சு சொல்றாரு. இன்னைக்கு கவர்மெண்ட்லேருந்து யார் எங்கே உட்காருவாங்க அப்படிங்கிற வரைக்கும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு. அதாவது எத்தனையோ முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த முந்தைய கருத்து கணிப்புகளுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கருத்து கணிப்பாக அவர் சொன்னார் பாருங்க. கடைசியில் அதான் நடந்துச்சு. நடக்குமா அப்படின்னு எல்லாம், இன்ஃபேக்ட் உட்கார்ந்த வரைக்கும் அந்த டவுட் இருந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அதே தான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு ஷெல்வி சார் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையும் கூட. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட இடி சாரோட ஒரு குடும்ப மெம்பர் மாதிரி இவர். ஸோ அந்த ஒரு வெல்விஷராக இங்கே வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் ஒரு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு.
சார் இந்த ரிஷப ராசியை பற்றி ரொம்ப நல்லதாக சொல்லியிருந்தீங்க சார். கேட்குறப்பவே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ். நீங்கள் பொதுவாக தான் சொன்னீங்க, எனக்குன்னு சொல்லலை. பட் ஸ்டில் நான் அந்த ராசிங்கிறதால எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ சார் வாங்க சார், நீங்கள் ஒரு 4 வார்த்தைகள் பேசினா கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷப்படுவோம். இவர் இப்போ என்ன பேசினாலும் மில்லியன் கணக்கில் போகுது வியூஸ், இதுவும் போயிடும், அந்த மாதிரி தான். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். கலர்ஸுடைய நிர்வாக தலைவர் விஜயகிருஷ்ணனுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அருமை சகோதரர் சிவாஜிக்கும் மற்றும் அதர் டைரக்டர்ஸ்க்கும், வந்திருக்கக்கூடிய பிரபலமான சினிமா நட்சத்திரத்தில் மேடத்தோட ஜோடியாக நடித்தவர் இன்று முதல்வராக இருக்கிறார். ஸோ எப்பவுமே அதிர்ஷ்டம் என்பது ஒருத்தர் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை பார்ப்போம். எனவே இந்த பிரான்ச் ஒரு அதிர்ஷ்டமான கரத்தால் திறக்கப்பட்டதற்கு முதலில் நன்றி. கலர்ஸ் 2.0 மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். 22 வருஷத்துக்கு முன்பாக ஆரம்பித்த ஒரு நிறுவனம் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறது. அது இந்த ஊழியர்களுடைய அயராத பணி, இங்கு பணிபுரியக்கூடிய டாக்டர்களுடைய வழிகாட்டுதல் என்பது ரொம்ப முக்கியம். எனவே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும், டாக்டர்களுக்கும், எல்லோர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கலர்ஸுடைய விரைவில் 100வது திறப்பு விழாவும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இவர்களுடைய வெற்றிகள் பல பேருக்கு வாழ்க்கையில் வேலைவாய்ப்பு பாதிப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. எனவே விரைவில் செஞ்சுரி போட வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி முதல் தடவை தமிழ்நாட்டில் கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும்போதுலேருந்து எனக்கு செல்வி ஆனந்த் ரொம்ப ரொம்ப தெரியும். ஆக்சுவலாக சாரன் கூப்பிட்டுருந்தேன், அவரே திட்டினார், சாரனடா சாரன்னு சொல்லி. ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஹிஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் ஹிஸ் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்மென்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ட்ரஸ்ட் அண்ட் த சப்போர்ட் அண்ணா. தேங்க்யூ சார். அவர் 100ன்னு சொல்லிட்டார்ல, அப்போ கண்டிப்பாக நாங்கள் 100 சீக்கிரமாகவே அடிச்சிருவோம். அவர் சொன்னால் நடந்துடுது, இதுவும் கண்டிப்பாக நடந்துடும். அண்டு அங்கே மட்டும் 2.0 பிரான்ச்சில் யாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ சொன்னீங்க கொடூரமான வில்லி என்ன அப்படி. ஏன் சார், நல்ல பொண்ணு சார் நான் அப்படின்னு சொல்லிடுங்க. பப்ளிக் ஒத்துக்கலையா? ஐயோ இல்லை இது வில்லின்னு என் வீட்டுக்கார சொன்னால் கரெக்டாக இருக்கும். பட் அவர் சொல்ல மாட்டார் தெரியுமா, இவர் சொல்லிட்டாரு. எனிவே நெக்ஸ்ட் வந்து எங்கள் கம்பெனியோட டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கிருஷ்ணா சார் வந்து எங்கள் கலர்ஸில் என்னென்னலாம் ஸ்பெஷலி, ஏன் எங்கள் கலர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இங்கே வந்துட்டாலே ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நாங்கள்லாம் ஆயிடுவோம். ஸோ எங்கள் கலர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு எங்களோட டிஓஓ சார் கிருஷ்ணா சார் பேசுவார். தேங்க்யூ சார். Good afternoon, everybody, and thanks to all media and influencers to be part of our Colors 2.0. First of all, Selvi Anna, thank you very much. Your presence is like a blessing for us, sir. And special thanks to our gorgeous Malavika Mohanji for being a part of 2.0 launch of Anna Nagar. Thank you very much. See, I want to speak about 2.0. The Colors, Anna, there is a difference between Colors and Colors 2.0. Everybody is asking what is 2.0. It's not just a name. Colors 2.0 is a brand developing itself, updating the machinery, updating the treatment, updating the results, and everything towards next generation. So whatever Colors is there before is different. 2.0 will be a very big and huge difference for this Colors 2.0. Colors is started by our chairman Vijay Krishna sir, but Colors 2.0 is visioned and implemented by our executive director Shivaji sir. Please give a round of applause team. The entire 2.0 vision is completely given by Shivaji sir, and I would like to thank each and every client of Colors for trusting us, for giving us a proper
sorry. Thanks to each and every client for trusting us and coming here and taking treatments. And thank you to all my Colors employees, Colors staff, and whoever is in support of Colors. Thank you very much. அஃப்கோர்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறதே 4 பேர் தான், 3 பேர் பேசிட்டா கடைசியாக யார் பேசுவாங்க உங்களுக்கே தெரியும். ஒரு பாட்டு இவங்களுக்காகவே எழுதின மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்குல்ல, அந்த கண்ணை பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா, இந்த கண்ணில் இந்த பொண்ணை பார்த்தாலே லவ் தானா தோணும். அவ்வளோ அழகாக ஹோம்லியாக செம்ம க்யூட்டாக வந்திருக்காங்க இன்னைக்கு. அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீனில் நான் பார்த்து ரசித்த ஒரு ஆர்டிஸ்ட். யூஸ்வலாக செலிப்ரிட்டிஸ் வந்தால் ரிப்பன் கட் பண்ணிட்டு அப்படி போயிடுவாங்க. ஓகே, நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம், மிஞ்சி போனால் அவ்வளோதான். நான் லிஃப்ட்டில் இவங்ககிட்ட சொல்கிறேன், மேம் லதாராவ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நான் சர்ப்ரைஸ் ஆன விஷயம் என்னென்னா, அது எப்படி அதுக்குள்ளே அந்த பேரை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ரிப்பன் கட் பண்ணுறப்ப கூப்பிட்றாங்க லதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சர்ப்ரைஸ்ட் மேம். அந்த விஷயம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மேம். இன்னொன்று, இவங்களுக்காக நான் வந்து சாட் ஜிபிடியில் போட்டு நான் வந்து இங்கிலீஷில் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் பேசணும்னு. பார்த்தா இவங்க என்னை விட ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க. அதனால் தமிழ்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். தமிழில் கண்டினியூ பண்ணிட்டேன். மேம் செம்ம அழகாக இருக்கீங்க. எனக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப மேக்கப்பெல்லாம் இல்லாமல் பட் க்ளோயிங்காக செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. நானே சைட் அடிக்கிறேன்னா என் வீட்டுக்காரெல்லாம் கண்டிப்பாக சைட் அடிச்சிருப்பார். மேட்சிங்கில் வேறு வந்துட்டார் இன்னைக்கு, ஆளை கையில் பிடிக்க முடியாது. எனிவே மேம், நீங்கள் வந்தது ரொம்ப 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 சந்தோஷம். இது நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு இந்த அக்கேஷனை ஒரு அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மைல்ஸ்டோன் அக்கேஷன், பட் அதை வந்து இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓவர் டு யூ. Thank you, Lata, for your sweet, sweet words. Ellarkum vanakkam. I'm happy to see a lot of smiling faces here today, so that's always a good sign. And a big warm welcome to all the everybody from the media. Because I started a very big part of my film journey with Tamil cinema, Chennai and Chennai media always feels like home to me. So always happy to interact with all of you. So I wanted to start off by saying that. And Colors 2.0, big thank you for having me here today. Fitness, wellness, health, skincare is a big part of my personal lifestyle. So it's nice to be a part of something that represents what you actually follow in your real life. There's an authenticity to that, which I try to maintain with the brands that I collaborate with. I feel like whatever you do should genuinely reflect who you are as a person and your real lifestyle. So happy to be here today. Yes. Are we having we should have an interaction section. Yes. Oh, okay. செக் ஓகே, அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. நீங்கள் ஏதாவது ப்ரெஸ் இன்ட்ராக்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ஹலோ மேம், இப்போ விஜய் சார் கூட நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க. அந்த சேம் டைம் வந்து விஜய் சார் வந்து பொலிட்டீஷியனாக வரதுக்கு முன்னாடி அவரை பற்றியான ஒரு ஒப்பீனியன் என்ன இருந்துச்சு, ஒரு ஆக்டர் இந்த அளவுக்கு வந்து பொலிட்டீஷியனாக சர்வைவ் ஆக முடியாதுன்னு இருந்துச்சு. ஸ்டில் இப்போ வந்து என்னன்னா ஒரு சிஎம்ஓவும் ஆகிட்டாரு. பட் இப்போ ஒரு டாக் இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆக மாட்டாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆஸ் ஏ நீங்கள் அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சாரோட அந்த பொலிட்டிக்கல் மூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரோட அந்த ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா? See, I'll start off by saying that Vijay sir is a very dear friend of mine till date. We work with some actors, we work with a lot of actors and we lose touch with them. But Vijay sir is still a part of my life. He's a friend, he's a well-wisher. And I'm incredibly happy that he was able to fulfill his dream and for his historic win. But that part of your question I would not like to comment on because I don't think it's my place to comment on that. So, thank you. Any other questions? மேம், நீங்கள் உங்களோட ஃபிட்னஸ்க்கு என்ன ரெகுலர் ரொட்டீனில் என்ன லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க? என்னோட லைஃப்பில் ஃபிட்னஸ், ஸோ ஐ ட்ரை டு I feel like working out at least 3-4 times a day is very, very crucial. Not just for the aesthetics of your body, but general well-being, to feel for your brain function actually. For me, if I work out regularly, it helps me think better, it helps me feel better. It doesn't make you these bouts of depression or feeling low.
it sort of eradicates all of that for me. So for me, a lot of wellness starts with fitness, and then of course what you eat. That's the second most important, or equally important actually. So if I'm working out 3-4 times a week and eating healthy, nutritious food, I feel like 80% of your thing is taken care of. மேம் எங்களோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா லுக் பெட்டர் ஃபீல் பெட்டர் பிகாஸ் யூ டிசர்வ் இட். அதை நீங்கள் சொல்லிட்டீங்க மேம். Look better, feel better, because all of you deserve it. சார் உங்களுக்கு நீங்கள் வந்து இல்லை சார், அதான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டாக கணிச்சு சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஒரு டஃப்பான ஒரு இதுவாக இருக்குது. மோஸ்ட்லி எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் சார் இந்த 5 years ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாரா? அவரால் மக்களுக்கு பல நன்மைகள் வந்து சேருமா? இல்லை, 2.5 yearsக்கு முன்னாடி அவர் கட்சி ஆரம்பிக்கிறச்ச விஜய் சார் சிஎம் ஆவாரான்னு யாருமே நம்பலைல்ல. அந்த நம்பிக்கையை அவர் வந்து இன்னைக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் வரமாட்டாருன்றதெல்லாம் மாற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆகிட்டு இந்தியாவிலே வேர்ல்டுலே ஒரு முன்மாதிரியாக இருக்கார். ஸோ இன்னைக்கு வந்து அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியில் நம்பர் 1 இருக்கார். அவர் வந்து ஆட்சி அமைச்சு தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிச்சிருக்காரு. மினிமம் 6 monthsக்கு அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போதைக்கு. அவர் வந்துட்டுக்கு ஒரு குஷன் கொடுப்போமே, கொஞ்சம் ஒரு 100 days பொறுத்து என்னென்ன நடக்குது எல்லாமே பார்ப்போம். எடுத்த உடனே ஒரு அபசகுணமாக பேசுகிறது வந்து ஜோதிடத்தில் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். கல்யாணமாகி தாலி கட்டி ரிசப்ஷன் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தமே முடிக்கிறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் கதையெல்லாம் பேசுகிறது ரொம்ப தப்பு. ஸோ அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தமிழ்நாடு மக்களோட, என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகம் நல்லா தெரிஞ்சனால ஒரு லாங் விஷனாக இருக்கக்கூடிய சிஎம்மாக தான் இருப்பார். மக்களுக்கு எளிதாக நிறைய விஷயத்தில் மெயினாக லாண்ட் ஆர்டரை ரொம்ப கடுமையாக கொண்டு வருவார். ஸோ அதுவே மக்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஜர்னியில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், அது வராமலாம் போகாது. ஏன்னா அவருடைய ஜாதகப்படி ஜனவரி 28 2027 தாண்டின பிறகு தான் அவருக்கு ஒரு ஃப்ரீ குஷன் காணப்படும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவர் ஓவர்லுக் பண்ணுவாருன்னு அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி நம்மளும் வாழ்த்துவோம். அதுக்கு மேலே கிரகம் ஜெயிக்குதா இல்லை அவர் ஜெயிக்கிறாரான்றது ஜனவரி 28 மேலே தான் தெரியும். நன்றி, வணக்கம். சிவாஜி சார், லாஸ்ட் ஒன் கொஸ்டின். இப்போ 2.0 இந்த கலர்ஸ் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. பிகாஸ் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே கலர்ஸில் அந்த 2.0 மூலமா என்ன ஒரு குயிக்கான ஒரு ரிசல்ட் இருக்கும், இல்லை என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க? இஃப் யூ ஆக்சுவலி சி அ ஸ்மார்ட் ஃபோன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை விட இன்னைக்கு இருக்கிறது அட்வான்ஸ்டு. அப்படியான்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் அது டப்பா கவர் ஃபோனான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் that at that point of time it was very very useful and you made a good use of it. Similarly, when it comes, you keep growing, the technology gets advanced and you have to use the efficient technology. And the efficient technology la எப்பத்துக்கு அப்பவே அப்டேட்டா இருக்கிறது தான் இந்த 2.0 என்ற ஒரு வெர்ஷன். And I also want to tell you very clearly that Colors is the only one and only organization who is trying to integrate the entire process with AI, and that will give you இப்போ ஒரு Uber ஒரு ஸ்விக்கியோ ஒரு ஊபரோ ஒரு ஓலாவோ ஒரு HDFC பேங்க் உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஒரு அப்ளிகேஷன் எப்படி உங்களுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு அப்படியே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குதோ, அதே மாதிரி கலர்ஸ் will be 100% பர்ஃபெக்ஷன் இன் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு அந்த கோல் நோக்கி தான் நாங்கள் போகிறோம். ஸோ டெஃபினெட்லி 2.0 is going to make such a sound where நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே இருந்து கூட கலர்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஏறி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் வெரி சூன். Any other question?
ஹாய் மேம். ஹாய் மேம். மேம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு சே சம்திங். நீங்கள் வந்த உடனே பின்னாடி எல்லாரையும் பார்த்து ஹாய் சொன்னீங்க. இட் வாஸ் ஆக்சுவலி அ வெரி வண்டர்ஃபுல் கெஸ்டர். நான் நிறைய ஈவெண்ட் போயிருக்கேன், பட் நாட் ஆல் த செலிபிரிட்டிஸ் ஆர் டன் த சேம். இட் வாஸ் ரியலி லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி இந்த மாதிரி ஒரு நைஸ் கெஸ்டரோட இருக்கிறதுக்கு. அண்ட் நோ கான்ட்ரவர்சி கொஸ்டின். எனக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வாட் த திங் தட் யூ ஃபீல் மோஸ்ட் ஸ்பெஷல் ஃப்ரம் அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி? Thank you. Actually, for me, whichever industry I work in, and I say this wherever I am, Kochi, Mumbai, Hyderabad, Tamil feels like home to me. Tamil industry. I think this is the industry where I first got acceptance from fans, from people, from everybody. So it will always feel like home to me. So there's not one particular reason. I think it's for a general love. So thank you. What is your next project, ma'am, in Tamil? So I have completed 2 projects. I have completed one project with Karthi sir called Sardar 2. It will release shortly. And I'm currently working on a movie with Vijay Sethupathi sir, directed by Tyagaraja Kumar Raja. It's titled Pocket Novel. So it's a very interesting project, and we are shooting for it right now. And it will, I will finish. This is my last schedule. I'll finish by May 20th, 22nd. I'm done. So even that will be a 2026 release. So these 26 will be your year. Yeah, it's a fun Wish you year. all It's the 2 very success. different movies, very different roles. One is a spy thriller. Pocket Novel is a underdog drama madri or subject. So completely different. So it's been fun, and I'm excited for this year. Me too, ma'am. Wish you a great success. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கலர்ஸ் ஹெல்த் கேரோட ஒரு புது பிரான்ச் கலர்ஸ் 2.0 அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா அண்ணா நகர்ல 4 ஃப்ளோருக்கு நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். இதை வந்து இன்னைக்கு லான்ச் பண்றதுக்காக ஒரு சூப்பர் ஹீரோயின், ஒரு சூப்பரான ஃபிட்னஸ்க்கு வந்து பக்காவா ஒரு பெரிய ஒரு ஐகானா இருக்கிற எங்க மாளவிகா மோகனன் மேடம் வந்திருக்காங்க. அவங்கள வந்து எங்க கலர்ஸ் டீம் சார்பா பெருசா ஒரு வெல்கம் பண்றோம். மேம், ஓவர் டு யூ மேம். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆஸ் யூஷுவல் சென்னை எனக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. ஸோ இட்ஸ் லவ்லி டு see all of you, and thank you Colors 2.2 for making me a part of this beautiful journey of yours. Like you rightfully said, எனக்கு ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒரு வெல்னஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்ஸ் ஹாப்பி டு சப்போர்ட் அ பிராண்ட் that I live by. So thank you. சூப்பர் மேம். மேடம், விஜய் கூட படம் நடிச்சிருக்கீங்க. இப்போ அவரோட அரசியல் நிலைப்பாடு எப்படி மேடம்? இல்ல ஆக்டர் விஜய் சார், you have just acted movie with Vijay எப்படி sir. இருக்கு? How is his government right now? How is Vijay sir's government right now? I even just start actually. So what can I say about government? But Vijay sir, he's a very close friend of mine. So I'm very happy for his victory, and I wish him all the best. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸோட அரசியல் எப்படி மேடம்? What is Gen Z kids' approach towards the politics? I don't know. We should ask Gen Z kids. Next movie now, Vijay Sethupathi sir, I'm doing a film directed by Tyagaraja Kumar Raja. The shooting is going on. Last schedule is going on. We will finish the movie by June. That is one movie, and with Karthi sir, Sardar 2 is another movie that I finished. These are my next two releases in Tamil. மேடம், விஜய் சார் போற இடத்துக்கு எல்லாமே த்ரிஷா போயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி கூட ஏதாவது டிராவல் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? What all questions you're asking me? இந்த கேள்விக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஏதாவது ஆமா, சரி. எங்களோட சார் போய் டிராவல் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா? இல்ல, எங்களோட கலர்ஸ் எம்டியோட பேர் வந்து விஜய் சார். அவங்களோட நாங்க டிராவல் பண்ண போறோம். ரொம்ப நாள் டிராவல் பண்ண போறோம். சோ அந்த விஜய் சார் கூட டிராவல் பண்றாங்களோ இல்லையோ, எங்க கலர்ஸ் எம்டி விஜய் சார் கூட நாங்க டிராவல் பண்ணுவோம். அவங்க எங்களுக்கு ஆட்ஸ் பண்ண போறாங்க, நாங்க ஒண்ணா டிராவல் பண்ண போறோம். கரெக்ட் தானே மேம்? அந்த டிராவல் நம்ம ஹாப்பியா போலாம் மேம். அந்த விஜய் சாரை பத்தி நாங்க எதுவும் சொல்லல. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்கள ஒருத்தர் வந்து இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காருங்கிறது எங்களை சினிமாக்காரங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய நல்லது பண்ணுவாரு, நாங்க எல்லாம் நம்புறோம். கண்டிப்பா நம்புறோம். விஜய் சாரோட பொலிட்டிக்கல் மூவ்.
I know it was his dream for a very long time. I'm very happy that he got such a historic win, such an unprecedented victory. So I'm very, very happy for him. That's all I would like to say. Anything else? Jaydeep. Vicky. Ready. One just silent. அனைவருக்கும் வணக்கம். கலர்ஸ் ஹெல்த் கேர் வந்து இது வந்து 55வது பிரான்ச் இந்தியாவில். அவர்களுடைய நம்பிக்கைக்கு தான் இன்னைக்கு ஆரம்பித்த இத்தனை நாட்களுக்குள்ளாக மக்களுக்கு ஸ்லிப்பிங் சென்டராக இருக்கட்டும், கலரிங்காக இருக்கட்டும், மக்களுடைய அத்தனை ஸ்கின் கேர் பிரச்சனைகளுக்கு வெற்றிகரமாக இந்தியா முழுவதும் நம்பிக்கை பெற்ற ஒரே நிறுவனம் கலர்ஸ் ஹெல்த் கேர். கிட்டத்தட்ட 50 கிளைகள் மீறி 55வது கிளையை நோக்கி இப்போ 100வது கிளைக்காக அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்களுடைய ப்ராஜெக்டை ஏற்படுத்தி இன்னைக்கு 55வது கிளை மேடத்தால் திறந்து வைக்கப்பட்டது. இதனுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய சிவாஜி அவர்கள், விஜயகிருஷ்ணன் அவர்கள் பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்து வெற்றிகரமாக மக்கள் சேவையில் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மேலும் மேலும் விரைவில் 100வது கிளை திறப்பு விழாவிலும் கலந்து கொள்வதற்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாடுகிறேன். நன்றி, வணக்கம்.